தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதை சொல்ல பார்க்க போகிறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 29ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு: அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் 29ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 29ஆம் தேதி தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு, வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 30ஆம் தேதி தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 29ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு: அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் 36.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: காஞ்சிபுரம் மாவட்டம் கட்டப்பாக்கம் KVK ARG, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO, செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ARG, சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், செங்கல்பட்டு மாவட்டம் BIT சென்னை AWS தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் திருச்சி விமான நிலையம், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம், தஞ்சாவூர் PTO, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம், தேனி மாவட்டம் பெரியார், சென்னை மாவட்டம் பெருங்குடி, நீலகிரி மாவட்டம் முள்ளி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி PTO, சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை, திருவள்ளூர் மாவட்டம் புழல் ARG, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் AWS, ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார், அதேபோல திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, சேலம் மாவட்டம் எடப்பாடி, செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், நீலகிரி மாவட்டம் பர்லியார் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.